அடியே சின்ன பொண்ணு. ஏத்தே சொல்லுங்க தே. காஃபி டீ எதுவும் போட்டு தரட்டுமா? என்ன மருமவளே விளையாடுறியா? ஏத்த அப்படி கேக்குறீங்க? பின்ன என்னடி, இப்போ 1 மணி ஆச்சு. வயித்துக்குள்ளார எலி அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்குது. சாப்பாடு சாப்பிட வேண்டிய நேரத்துல காஃபி வேணுமான்னு கேக்குற? மன்னிச்சிருங்க தே. சாப்பாடு ஆயிருச்சா இல்லையா? அதெல்லாம் பேசா ரெடி ஆயிருச்சு தே. ஏத்தே உங்களுக்காக நாட்டுக்கோழி குழம்ப மனமா ரெடி பண்ணிருக்கேன். ஏத்தே உங்களுக்கு பிடிக்கும்னு அம்மியில அரைச்சு செஞ்சிருக்கேன். என் மவ இன்னைக்கு கறி சாப்பிட மாட்டா. அவளுக்கு என்ன பண்ணிருக்க? தெரியும் தே. இன்னைக்கு உங்க மவ கறி சாப்பிட மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நாத்துக்கு பிடிச்ச மாதிரி கேரட்டையும் பீன்ஸையும் போட்டு பொரியல் பண்ணிருக்கேன். செஞ்சா மட்டும் போதுமா? சமையல் செஞ்சதும் வீட்ல இருக்கவங்கள சாப்பிடறதுக்கு கூப்பிடணும்னு உனக்கு தெரியாதா? என்னையும் என் மவளையும் பட்னி போறதுக்காக தான் சொல்லாம இருந்தியா? இல்ல தே, இப்பதாத்த எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சேன். எடுத்து வச்சுட்டு உங்களை கூப்பிடலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து வை. எம்மா, என்ன மவளே? அண்ணி எல்லாத்தையும் நல்ல டேஸ்டா பண்ணிருக்காங்கல்லம்மா. ஆமாடி ஆமா. அதுலயும் இந்த நாட்டுக்கோழி குழம்பு இருக்கு பாரு, நல்ல ருசியா இருக்கு. எம்மா, அண்ணி இப்படி ருசியா சமைச்சு வச்சா ஒரே ஒரு தடவை மட்டும் சாப்பிட்டுட்டு எப்படிமா எந்திரிக்க மனசு வரும்? பாரு மவளே, யாரு உன்னை ஒரு தடவையோட எந்திரிக்க சொன்னது? உனக்கு எத்தனை தடவை சாப்பிடணும்னு தோணுதோ அத்தனை தடவை போட்டு போட்டு சாப்பிடுங்கிறேன். எம்மா, ஆனா அண்ணி ராத்திரிக்கும் சேர்த்துல சமைச்சு வச்சிருப்பாவ. அதனால என்ன? சாப்பாடு தீந்தா மறுக்க ராத்திரியும் உங்க அண்ணிய சமைக்க சொல்லுவோங்கிறேன். நீ கூச்சப்படாம எத்தனை தடவை சாப்பிடணும்னு நினைக்கிறியோ அத்தனை தடவை போட்டு போட்டு சாப்பிடு. யாராவது உன்னை கேள்வி கேட்டா அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. சரிம்மா. சரிம்மாவளே, நீ சாப்பிட்டுட்டு மெல்லமா வா. நான் செத்த நேரம் போய் படுக்கிறேன். சரிம்மா. நாத்து. அண்ணி வாங்க. சாப்பிட வந்தீங்களா? இல்ல இல்ல, நீ சாப்பிடு. நான் அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, அத்தை எங்க? அத்தை சாப்பிட்டாங்களா இல்லையா? அம்மா சாப்பிட்டுச்சு அண்ணி. இப்பதான் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு உறக்கம் வருதுன்னு சொல்லிவிட்டு அம்மா தூங்க போச்சு அண்ணி. சரி சரி, நீயும் சாப்பிட்டுட்டு போய் தூங்க. என்ன, நான் வரேன். அண்ணி, உச்சி வெயில் மண்டைய பொளந்துகிட்டு இருக்குது. நீங்க எங்க போறீங்க? அது ஒண்ணும் இல்ல நாத்து, துணி எடுக்கணும். போய் எடுத்துட்டு வந்துடுறேன். வரட்டா? அண்ணி துணி எடுக்க போகுதா? இதை இப்படியே விடக்கூடாது. அம்மா கிட்ட போய் சொல்லுவோம். எம்மோ எம்மோ, என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கியே, எந்திரிம்மா. பாரு மகளே, அம்மா எந்திரிச்சிட்டேன். நீ சாப்பிட்டதுக்கு உங்க அண்ணிக்காரி எதுவும் உன்னை ஏசுனாளா? ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இப்பவே உங்க அண்ணிக்காரிய ஊட்ட விட்டு தாட்டி போடுறேன். இல்லம்மா, நடந்ததே வேற. பாரு மகளே, நீ எதுக்கும் கலங்க கூடாது. நீ என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு மட்டும் அம்மா கிட்ட சொல்லு. மொத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா, அண்ணே நம்மள விட்டு போயிட்டான். ஐயோ, நான் பெத்த மவனே, எனக்கு முன்னாடியே போயிட்டியா? நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் என் மவனே? கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? என் மருமவ உசுர கூட எடுத்துக்கிட்டு என் பையனை உசுரோட விட்டுருக்கலாமே. எம்மா நிறுத்து. எப்படி நிறுத்த முடியும்? பெத்த வயிறு பத்திக்கிட்டுல எரியுது. ஐயோ எம்மோ, அண்ணனுக்கு எதுவும் ஆகல. அண்ணே நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்னத்துக்குடி அண்ணே நம்மள விட்டு போயிட்டான்னு சொன்ன? எம்மோ, இத்தனை நாளா நம்ம கைப்பிடியில இருந்த அண்ணே இப்ப நம்மள விட்டு போயிட்டான். என்னம்மா விளை சொல்லுத? ஒண்ணு விளங்கலையே. எம்மோ, அண்ணே அண்ணி பக்கம் போயிட்டாமா. எதை வச்சு மவளை சொல்லுத? நீ அண்ணன் கிட்ட மூட்டு வலிக்குதுன்னு சொன்னியே, அதுக்கு அண்ணன் என்ன சொல்லுச்சு? என்ன சொன்னியா? ஆஸ்பத்திரிக்கு போக காசு இல்லம்மா, அடுத்த மாசம் சம்பளம் வாங்கினதும் உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். ஆனா அன்னைக்கு மட்டும் கொடுக்க காசு இருக்கோ? என்னடி சொல்லுத? ஆமாம்மா, அண்ணி இப்போ புது துணி எடுக்க துணி கடைக்கு போயிருக்கு. என்கிட்ட துணி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு தான் போச்சு. விட மாட்டேமடி. ஆமா, இத சும்மா விட மாட்டேன். ஆமா, சின்ன பொண்ணு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டாளா? ஆமா, எங்க அவ? பாட்டியம்மா, அண்ணன் என்னம்மா நடிக்குதுன்னு பாரு. என்னாச்சு? என்னத்துக்குமா என்ன இப்படி உத்து பாக்குறீங்க? போதனே, உன் நடிப்ப நிறுத்து. என்ன நடிப்பா? ஆமாண்டா, அம்மா மூட்டு வலின்னு எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கறேன். காசு இல்ல இல்லன்னு சொன்னீல, இப்போ உன் பொண்டாட்டிக்கு மட்டும் துணி எடுக்க காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்கற. இல்லம்மா, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. என்ன புரியற மாதிரி நான் சொல்லுவேன். நீ உன் பொண்டாட்டி சின்ன பொண்ணு கிட்ட இருந்து டைவர்ஸ வாங்கிருனே. ஏன்? எதுக்கு? பாத்தியாமா, நம்ம என்ன வாங்கிட்டு வர சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம வாங்கியாருவான்ல. ஆனா இப்ப பாருமா, டைவர்ஸ வாங்கிட்டு வர சொன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்குது அண்ணே. இதுல
இவன் என்னது இது? பருப்பு உளுந்துன்னு வாங்கிட்டு வர சொல்லுவீங்க, அதனால ஏன் எதுக்குன்னு கேட்காம வாங்கியாந்தேன். இவ இப்ப டைவர்ஸ் எல்லாம் வாங்க சொல்லுறா. அப்ப ஏன் எதுக்குன்னு கேட்டுதானமா ஆகணும். அம்மா ராத்திரி எல்லாம் மூட்டு வலிக்குதுன்னு தூக்கம் வராம தினமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு காசு கொடுக்காம உன் பொண்டாட்டிக்கு துணி எடுக்க காசு கொடுத்திருக்கீல, நீ எப்பேர்பட்ட ஆளு? என்னங்க என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏ சின்ன பொண்ணு, என்னங்க இப்ப நீ எங்க போயிட்டு வர்ற? துணி எடுக்க போயிட்டு வரேங்க. பாத்தியா பாத்தியா? துணி எடுக்க ஏது உனக்கு காசு? மொட்டை மாடியில காய போட்ட துணியை எடுத்துட்டு வர்றதுக்கு எதுக்கு காசு? சும்மா நடிக்காதீங்க அண்ணி. மொட்டை மாடியில காயிற துணி பூரா என்னோடது. நான் தான் துவைச்சு காய போட்டிருக்கிறேன். அப்புறம் எந்த துணி எடுக்க போனீங்க? கேக்குறால சொல்லு. நாத்து, நம்ம மொட்டை மாடியில காயிற துணி பூரா உன்னோடதுதான். எனக்கு காய போறதுக்கு இடமே இல்ல. அதனால பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில போய் துணி காய போட்டிருந்தேன். அந்த துணியை தான் எடுக்க போனேன். மருமவளே, என்ன மன்னிச்சிரு மருமவளே. என் மவ தெரியாம பண்ண தப்புக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போகட்டும் போகட்டும் விடுங்க. இனிமேட்டாவது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுங்க. பாத்தியாடி, என் மருமவ சொக்க தங்கம். எப்படி ஒரு நிமிஷத்துல மன்னிச்சுட்டா பாத்தியா? என் மருமவனா மருமவதான்.